வணக்கம். ஒரு சிஸ்டர் வந்து கொக்கி சைடு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு உண்டான டிப்ஸ் தான் இது. ஃபஸ்ட்டு முன்கழுத்து என்ன அளவுன்னு பார்த்து வரைஞ்சிக்கிறணும். அதாவது பின்பக்க ஷேப் எடுத்து முதல்ல ஆஸ் போட்டுக்கிறணும். முன்பக்க ஷேப் வந்துக்கு எவ்வளவுன்னு பார்த்து வரைஞ்சிக்கிறணும். உங்களுக்கு 6 இன்ச் வருது. போட்டுட்டு இதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே முன்கழுத்து வீடியோ போட்டிருக்கேன். முன்கழுத்தை வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறணும். எதனால் கொக்கி மாட்டுறதே டைட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் முதல்ல பின்கழுத்தில் இருந்து அந்த கோடை முதல்ல கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். இந்த கோடு கரெக்டாக இருக்கணும். இல்லை உங்களுக்கு அந்த கோடு போட தெரியலைன்னா கழுத்தில் இருந்து நம்ம கழுத்து வட்டம் 3 இன்ச்சுனா இந்த இடத்துல 3 இன்ச்சு இருக்கணும். 2.25 இந்த இடத்துல 2.25 இருக்கணும். நான் 2.25 வச்சுருக்கேன். இந்த கழுத்து வட்டம் 2.25. இது கரெக்டாக இருந்தால் தான் கொக்கி பீஸ் சைடு வந்து ரொம்ப டைட்டாக இருக்காது. ரெண்டாவது நீங்கள் தச்சும் கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா ஆம்கோலை லூஸ் பண்ணுங்கள். ஆம்கோலை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அதுக்காக ரொம்ப லூஸ் பண்ணாதீங்க. இது வந்து பின்பக்க ஷேப்போட நாச்சு. இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் லூஸ் பண்ணுங்கள் போதும். இந்த மாதிரி கரெக்டாக போட்டால் முன்பக்கம் கரெக்டாக இருக்கும். இல்லை ரொம்ப பாடியானவன்னு தெரிஞ்சுன்னா இங்கிட்டு இருந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணுங்கள். அதாவது ரொம்ப குண்டானவங்களுக்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் பண்ணால் அது செட் ஆகாது. மார்பளவு கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சைடில் எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு தான். ஏன்னா இது கிராஸ் பகுதி இழுத்து கொடுக்கும். அதனால் இங்கிட்டிருந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராங்கிறது நல்லா குண்டாக உள்ளவங்களுக்கு மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்லையானா கழுத்து வட்டம் என்ன அளவோ இதே அளவு எல்லார் சட்டைக்கும் வச்சோம்னா கொக்கி பீஸ் வந்து டைட்டு கொடுக்காது, கரெக்டாக உட்காரும். நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். அதில் பாருங்கள், என்னுடைய இதில் பாருங்கள், ஐடியில் பாருங்கள், தெரியும். எல்லாத்துக்குமே டிப்ஸ் போட்டிருக்கேன். Thank you.